ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்க ஹால் டிக்கெட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ண மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்க ஹால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்குள்ள வந்துருங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுக்குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 404 எரர் இப்போ வந்து காட்டிட்டே இருக்கு. பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருங்க. உள்ள வந்து செக் பேருது. நிறைய பேர் இப்போ ட்ரை பண்றதுனால மேபி எரர் காட்டும். ஸோ ஒரு 4 தடவை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு போனீங்கன்னா உள்ள போயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் திரும்ப வெளியே வந்துட்டு போகிறேன். ஸோ இங்கே டவுன்லோட் ஹால் டிக்கெட் இருக்கு. ஸோ நாட் ஃபவுண்டுன்னு வரும். நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருங்க. பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உள்ளே போயிடும். ஸோ பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களோட அப்ளிகேஷன் ஐடி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க PDF, அதில் வந்து இருக்கும். அந்த நம்பரை போட்டுக்கோங்க. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் டவுன்லோட் கொடுங்க. ஸோ 404 எரர் காட்டுச்சு அப்படின்னா திரும்ப டவுன்லோட் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி காட்டுச்சு அப்படின்னா திரும்ப நீங்கள் டவுன்லோட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பேஜ் வந்து எல்லாரும் இப்போ டவுன்லோட் பண்ணுறதுனால இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியும்.